படத்தோட ஸ்டார்டிங்கில் டெலிவரி பாய்ங்க பேக்கேஜ்லேயே கிளாஸ் வித் ப்ராடக்ட்ஸு ஹேண்டில் வித் கேர்னு தெளிவாக போட்டிருக்குது. இவன் அதுக்கெல்லாம் செட்டை கூட பண்ணாமல் போட்டு ரஃப் ஹேண்டிலிங் பண்ணிக்கிட்டு அதை வச்சு பல்ட்டி எல்லாம் போட்டாப்புல போவாங்க. அதுவும் ரோட்டில் பட்ட பகல்லையே மக்கள் நடமாட்டம் இருக்கப்பவே ஆள் இப்படி டெலிவரி பாயா போட்டு மற்ற உடச்சிக்கிட்டே எடுத்துகிட்டு போவான். அதை வச்சு பேஸ்கெட் பால்லாம் விளாண்டாப்லையே அப்பார்ட்மெண்ட் லிஃப்ட்டில்ங்க அங்கே டெலிவரி பாக்ஸை அந்த லிஃப்ட் கதவுக்குள்ளே க்ளோஸ் ஆகாமல் 3 தடவை சதக்குன்னு அது ஸ்ட்ரக் ஆகி அடிச்சுக்கிட்டு இருக்கோம். இவன் அது ஒரு மாதிரி தெரியாத மாதிரி அப்படியே கூலா அப்படி நின்றுட்டு ஓ இடிக்குதா அப்படின்னு எடுத்துகிட்டு போவான். ஃப்ளோர் வந்ததும் அங்கே ஃபுட்பால்லாம் விளாண்டாப்லையே போட்டு கிளாஸை சல்லியே நொறுக்கி தாங்க கொண்டு போய் கஸ்டமர் வீட்டில் அப்படி ப்ராடக்ட் டெலிவரி பண்ணவும் அவரும் என்னப்பா கிளாஸ் உடஞ்ச சத்தமாக கேட்குது அப்படின்னு வாப்பில். அப்படியா சார், நீங்கள் எதாக இருந்தாலும் இன்சூரன்ஸ் இருக்குது 3 சைனை போடுங்கன்ட்டு இவன் அந்த அவர் நாய்க்குட்டியோட அப்படி கொஞ்சிக்கிட்டு பேசிக்கிட்டு இருப்பான். உடச்ச கிளாஸை கடைசியில் ஆர்டரை டெலிவரி பண்ணிட்டு ஆள் அவசரமாக அந்த வீட்டை விட்டு ஓடுவாங்க. இங்கிட்டு இவர் சாப்பாடா அப்படின்னு சோஃபாவில் சாஞ்சு நாயே நீ என்ன அந்த டோர்லேயே நிற்கிற, உள்ளவா, ஒரு பெரிய மனுஷன் சொல்லிக்கிட்டே இருக்கா, நீ என்ன மதிக்காமல் அப்படியே நின்றுக்கிட்டு இருக்க அப்படின்ட்டு போய் பார்த்தா வந்தவன் நாய்க்கு பதிலாக நாய் பொம்மையை மாற்றி வச்சுட்டு நான் தான்டா மாப்பிள்ள ஏஸ் வெண்டூரா பெட் டிடெக்டிவ், நான் உன் நாயை எடுத்துக்கிட்டேன்டா அப்படின்னு ஆளுக்கு ஒரு பட்டையை போட்டு நாயை ஆட்டையை போட்டிருக்கவும் ஆளு செக்க கோபத்திலேயே அப்பார்ட்மெண்ட்டை விட்டு அவனை பிடிக்க ஓடுவாப்புல. இங்கிட்டு இவன் நாயை திருடிட்டு ஓடாமல் இவன் பாட்டு அது கூட பேச்சுவார்த்தைக்கு நடத்திக்கிட்டு இருப்பான். பசிக்குதா செல்லம் சாப்பிடுன்ட்டு அப்படியே காரையே ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டுக்க பார்த்தா கார் ஸ்டார்ட் ஆகவும் மக்கார் பண்ணுது. அப்படின்னு இவரும் வந்து அடி கார் கண்ணாடியெல்லாம் போட்டு நொறுக்கி விட்டுருவாப்லங்க. ஒரு கட்டத்தில் அப்போ கார் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு ஓடிடலான்னு பார்த்தா அவர் அப்படியே ஓடுற கார்லேயே பின்னாடியே அப்படியே தொங்கிட்டே வருவாப்ல. இவன் அப்படியே காரை வளைச்சி அவர் ஓட்டி அவரை கீழே தள்ளி விட்டலான்னு பார்த்தா அவரு அப்படியும் வந்து உள்ள வந்து மின் சீட் அப்படி பிடிக்கப்பிலே வருவார். அப்போ நாய்ங்க அவரோட ஒத்த கையை அப்படியே கடிச்சு விட்டுரும். இவனும் அந்த நாய் மாதிரியே ஓடுற காரை அப்படியே ஓட்டிக்கிட்டே நாய் மாதிரி இன்னொரு கையை கடிச்சு விட்டுரும். ஆள் வழியில் அப்போதாங்க கீழே விடுவாப்ல. இவன் அங்கேருந்து ரோட்டில் போகிறப்பவே இப்போ இவன் இந்த ஏஸ் வெண்டூரா மீட்டை இந்த நாய் காணாமல் போகப்பட்டது அப்படின்னு சொல்லி நோட்டீஸ் போட்டு ஓட்டி இருக்குது. என்னன்னு பார்த்தா ஆள் பெட் டிடெக்டிவா ஊருக்குள்ளே இந்த மாதிரி காணாமல் போகப்பட்ட பெட்டு அது எதுவாக இருந்தாலும் நாயோ பூனையோ இல்லை புறாவோ ஆள் எப்படியோ உயிரை பணையம் வச்சு கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சி ஓனர்கிட்ட சேர்த்துருவான். அதுக்கு அவங்களும் நல்ல தக்க சன்மானம் கொடுத்து அனுப்பிடுவாங்க போல் இருக்குது. அவன் வீட்டுக்கு வந்தால் வீட்டு ஓனருங்க அடே ரெண்ட் காசு கொடுக்கலன்னு காசு கேட்டாப்ல. யோ ஓனரு பார்த்தீங்கல்ல இங்கே பார்த்தியா புறாவை பிடிச்சா எனக்கு $25 ரிவார்டு கண்டிப்பாக கொடுத்துருவேன்யா அப்படின்னா, அது சரி வீட்டில் நீ இல்லாதப்போ உள்ளேருந்து என்ன சத்தம் கேட்குது, எனக்கு தெரியாமல் ஏதாவது பெட்டு உள்ளே வளர்க்குறியா அப்படின்னா, ஐயோ ஓனர் சத்தியமாக அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நம்பலன்னா நீங்களே வாருங்க அப்படின்ட்டு உள்ளே போங்க போய் செக் பண்ணி பாருங்க அப்படின்னா அவரும் பார்த்துட்டு அப்படியே சந்தேகத்தோடைய கிளம்புவாப்புல. இவன் அப்படியே கதவை சாத்திவிட்டு அப்படி ஒரு விசிலை போடுவோம். பார்த்தா உள்ள ஒரு ஜூவே அப்படியே ஜூவில் கூட இத்தனை உயிரினங்கள் இருக்காதுன்ற மாதிரி அப்படியே எல்லாம் அப்படியே ஒளிஞ்சிருந்து இவங்க போனதுக்கப்புறம் அப்படியே இவனை பார்த்து அப்படியே சந்தோஷமாக இவனை பார்த்து ஒடியாரும் பாருங்க. ஐயோ உண்மையான அனிமல் லவ்வர்னா அது ஏஸ் வெண்டூரான்றாப்புல. ஆள் அந்த மாதிரி வீட்லேயே ஜூ ஆக்கி வச்சு அதுங்களோடவே ஒன்றா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அங்கே கட் பண்ணால் படத்தில் பேரலாக இன்னொரு சைடில் அமெரிக்கா நாட்டோட ஃபேமஸான ரக்பி டீம் மேனேஜ்மெண்ட்டை காட்டுறாங்கங்க. அமெரிக்கா நாட்டிலலாம் இந்த ரக்பி கேமு தாங்க நம்ம ஊரில் கிரிக்கெட் மாதிரி அவங்க ஊரில் இந்த ரக்பி தான் ஃபேமஸ் போல் இருக்குது. இவங்க டீமு பேர் டால்ஃபின் மியாமியாங்க. பேர்லேயே டால்ஃபின்னு வச்சுருக்காங்க இல்லையா, அதுக்கு ஏற்றாப்புல ஸ்டேடியமுக்குள்ளே ஸ்விம்மிங் ஃபுல்லாக கட்டி ஒரு டால்ஃபினையே உண்மையான ஒரு டால்ஃபினையே உயிரோட வச்சு அதை ஒரு மேஸ்காட் மாதிரி ஆடியன்ஸுகளெல்லாம் என்டர்டெயின் பண்ண வச்சுருந்துருக்காங்க. ஆனால் டால்ஃபின் அது இவங்க டீம் பிளேயர்ஸுகளை விட அது பயங்கர ஃபேமஸ் ஆகி அது செக்க ஃபேமஸ் ஆகியிருக்குது. ஆடியன்ஸுகள்லாம் இவங்க விளையாட்டை பார்க்க வர்றாங்களோ இல்லையோ டால்ஃபினை பார்க்குறதுக்குன்னே கூட்டம் கூடுதுவோ. ஆனால் இப்போ என்னென்னா டால்ஃபினை எவனோ ஆட்டையை போட்டு போயிருக்காங்கன்னு உயர் அதிகாரி செம்ம திட்டுவாப்லங்க. அப்போது ஸ்டேடியமில் வேலை பார்க்குற ஒரு அம்மாங்க அது இந்த மாதிரி நான் பெட்டை காணோன்னா உங்களுக்கு பெட் டிடெக்டிவை ஹையர் பண்ணுங்களேன் சார், எனக்கு ஊருக்குள்ளே ஒருத்தர் தெரியும் ஏஸ் வெண்டூரான்னு ஒருத்தர் இருக்காப்புல போய் பாருங்க அப்படின்னு நம்மளால் ரெக்கமெண்ட் பண்ணி விட அவங்க இப்போ ஏஸை கூப்பிட்டு
காணா போன டால்ஃபினை பற்றி சொல்லுவாங்க. ஸ்டேடியமில் காட்ட ஆள் அந்த மண் தடத்தை வச்சேங்க வந்தவங்க ட்ரக்கில் தான் வந்திருக்காங்க அப்படின்ட்டு அப்படியே மண்ணெல்லாம் அப்படியே மோந்து பார்த்து நக்கி வேற பார்க்குறான் லைட்டாக. படத்தில் ஏசு இவன் ஆட்டிடியூட செம சிரிப்பாக இருக்குங்க. திடீர்னு எதனா பைத்தியக்காரன் தன்னம் பண்ணிக்கிட்டு சிரிப்பு போலீஸ் மாதிரியே அப்படியே உடல் மொழி இந்த பாவனை எல்லாத்துலேயும் அந்த சிரிப்பு போலீஸ் மாதிரியே இவன் ஒரு சிரிப்பு டிடெக்டிவாக நடிச்சிருப்பாப்ல. படத்தில் இவரோட நடிப்பு பார்க்குறதுக்கும் ஆள் அந்த படம் பூரா கூத்தடிச்சிருப்பான். அதுலேயும் இங்கே இப்போ வென்டூராக்கு முதல்ல இந்த டால்ஃபின் காணா போன ஸ்விம்மிங் பூல்லேருந்து ஒரு லீடு கிடைக்குங்க, வைரம் ஒன்று கிடைக்கவும் ஆள் நேராக போலீஸ் ஸ்டேஷன் போவான். அங்கே போலீஸுங்கள்லாம் இவனை சிரித்து நல்லா நக்கல் பண்ணி பேசுவாங்க. ஏய் அனிமல் லவர் வந்துட்டான்டா, அனிமல் லவர் எங்கே பாடுறாடே, இங்கே பாரு ஒரு கரப்பாம்பூச்சியை கொண்டுட்டான் பத்தியா அப்படின்னு எல்லாம் சிரிப்பாங்க. இவன் பதிலுக்கு இவனும் அவங்களுக்கு பதிலுக்கு போலீஸ் ஆச்சு அவங்க ஏதாச்சும் பகச்சிக்க வேணான்னு சரி சேஃபாக போவோம்லாம் இல்லாமல் ஆள் போலீஸையே பிடிச்சி தீ ஓட்டு பார்ப்ப. பார்த்தீங்களா எதில் பேசுகிறான்னு, பெட்டக்ஸை வச்சு அப்படியே வாய் மாதிரி பேசுகிறான். கொழுப்பை பார்த்தீங்களா. போலீஸு சொல்லிடுறாங்க, அடே எங்களுக்கும் அந்த ராபரி கேஸு மர்டர் கேஸு இந்த மாதிரி மனுஷங்களை கேஸை எங்களால் சால்வ் பண்ணோம்ல, இதுக்குள்ள இது இங்கே டால்ஃபின் காணா போனதெல்லாம் எங்களால் பிடிக்க முடியாது அப்படின்னு பேசவும் போலீஸுங்க எல்லாத்துக்கும் இவங்க தான் ஹெட்டு போல் இருக்குது. உயர் அதிகாரி அம்மா பார்க்க செம்ம அழகா அப்படியே ஹீரோயின் ஆட்டம் இருக்கவும், ஆனால் இந்த ஏசு பைய அவங்கள்ட்ட அதெல்லாம் பொருட்படுத்தாமல் அப்படியே பேசிவிட்டு போவான். போலீஸுக்கும் நம்ம ஆளுக்கும் இவங்களுக்குள்ளேயே ஒரு போட்டி மாதிரி போகுதுங்க. எப்படின்னா நம்ம ஆள் என்ன தான் பைத்தியமாட்டம் பேசினாலும் அங்கங்கே நிறைய கேஸில் ப்ரில்லியண்ட்டாக இந்த போலீஸாலேயே சால்வ் பண்ண முடியாத கேஸெல்லாம் இவன் சால்வ் பண்ணி கொடுத்துருக்கான். அதுக்குன்னு போலீஸுக்கும் இவனுக்கும் நடுவில் ஒரு காம்படிஷன் லைட்டாக அப்படியே போகுது. அடுத்ததா ஏசு ஊருக்குள்ளே அவனோட இன்ஃபார்மரை போய் பிடிச்சி, நம்ம ஊருக்குள்ளே எவன்லாண்டா இப்போ ரீசெண்டாக 2 மாதத்துக்கு முன்னே யாருன்னா பெரிய டப்பு இந்த ஸ்விம்மிங் பூலு அந்த மாதிரி எதுவும் வாங்கியிருக்காங்களா அப்படின்னு பாடுறான்னு அதில் ஒருத்தன் சிக்குவாங்க. ஆள் பெரிய பணக்கார கோடீஸ்வரங்க. அதுலேயும் ஆள் வீட்லேயே விதவிதமான எக்ஸாட்டிக் ஃபிஷ் கலெக்ஷன்லாம் பண்ணுவானாமா. கூடவே இவனுக்கு தோதா நாளைக்கு இன்னும் அவன் வீட்டிலேயே பார்ட்டி வேற வச்சுருக்கானவும் இப்போ மறுநாள் இப்போ நம்ம ஆள் அங்கே அவன் வீட்டுக்கு கோடீஸ்வரன் வீட்டுக்கு கிளம்புவாப்புல. கூட இவளையும் கூப்பிட்டு போவாங்க. அவன் முதல்ல சொல்கிறா, அடே எம்பாரேசிங்காக நீ எப்போதும் பண்ணுற மாதிரி எதனா பண்ணுறாப்புல இப்போல்லாம் பண்ணிட்டு வராத அப்படின்னு இதையா சொல்கிற அப்படின்னு பண்ணி வேற காட்டிட்டு உள்ளே போகிறப்பயே அந்த பைத்தியக்காரத்தனத்தோட தாங்க உள்ளே போவான். அந்த கோடீஸ்வரங்க அவர் நம்ம ஆட்களை பார்த்துட்டு அப்படியே பேச்சை போடுவாப்புல. அவருக்கு இந்த பொண்ணை மட்டும் முன்னாடியே தெரிஞ்சிருக்குங்க. அவர் பொண்ணுகிட்ட மட்டும் நல்லா பேச்சை போட்டுக்கிட்டு இருக்க இவன் சார் நான் அந்த உச்சா போயிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு வயிற்ற கலக்குதுன்ட்டு அப்படியே டாய்லெட்டுக்குள்ளே போயிட்டு அங்கே போய் சிரிப்பு டிடெக்டிவ் வேலையை காட்டினாப்லையே. படத்தில் இந்த சீன் எல்லாம் செக்க சிரிப்பாக இருக்குங்க. ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய விஷயத்த அப்படியே கஷ்டப்பட்டு டிடெக்டிவ் வேலை பண்ணுற மாதிரி அப்படியே பண்ணுவான். பாத்ரூம் கதவை அப்படியே திறந்துக்கிட்டு அப்படியே வெளில ஸ்விம்மிங் பூல் இருக்கும். இவன் அப்படியே சைடில் அப்படியே நடந்து அப்படியே வீட்டில் வேற ஒரு சீக்ரெட் டோருக்கு அப்படி போனால் அங்கே அந்த கோடீஸ்வரனோட அந்த ரேர் கலெக்ஷன் அந்த சீக்ரெட் டோரை பார்த்துருவான். கூடவே அங்கே பெரிய ஃபிஷ் டப்பு இருக்கவும் ஆஹா இதில் தான்டா அந்த டால்ஃபினை திருடி வச்சுருக்கான் அப்படின்ட்டு இவன் போய் அந்த மீன் இறையெல்லாம் எடுத்துக்கிட்டு வாடி 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 உம்மை குடி உம்மா அப்படின்ட்டு வான்ட்டு டால்ஃபியை கூப்பிட்டா உள்ளேருந்து சுறா மீன் அப்படி பிறந்துக்கிட்டு வரும் பாருங்க. ஆளு பக்குன்னு டேங்குக்குள்ளே பதறி எடுத்துக்கிட்டு பயந்து கொடுத்துருவான். இங்கிட்டு பார்ட்டியில் நம்ம ஆள் டாய்லெட் உள்ளே போனவன் என்ன இவ்வளோ லேட் ஆகியோ என்ன பண்ணுறான் உள்ள அப்படின்ட்டு கிளடுகள்லாம் அப்படியே விட்டால் கதவே உடச்சிருவாய போல் இருக்கு அந்த மாதிரி நிற்கிறாயோ. அப்போங்க நம்ம ஆள் அப்படியே ஷார்க்கிட்டேருந்து கடி வாங்கி பேண்ட்டு கிண்டெல்லாம் அப்படியே கிழிச்சாப்புல வந்துட்டு டாய்லெட்டுக்குள்ளே போகாதீங்க டாய்லெட்டு சரியில்லை அப்படின்னும் அவர் கிளம்பையிலே சாரிங்க உங்களுக்கு இப்படி நடந்ததுக்கு சாரி அப்படி நைஸ் டு மீட் யூ அப்படின்னு கையை கொடுப்பாப்புல. இவன் டக்குன்னு அவர் கையை பிடிச்சி மோதிரத்தில் வைரம் மிஸ் ஆகிருக்கா அப்படின்னு கையை பிடிச்சி இப்படி பார்த்துக்கிட்டே இருப்பான். அவர் அடே என்னடா பண்ணுற கையை விட்றான்ட்டு ஆள் உதறி எடுத்துக்கிட்டு ஓடிடுவாப்புல. என்னன்னு பார்த்தா இந்த கோடீஸ்வரன் நம்ம ஆட்கள் தேடினா அந்த டால்ஃபினை இவர் திருடலன்னு தெரிய வருங்க. எப்படின்னா ஸ்விம்மிங்லேருந்து அந்த ஏசுக்கு ஒரு வைரம் கிடச்சிருக்கும்ல அது 1984 அந்த ரக்பி கேமில் ஜெயிச்ச டீம் பிளேயர்களுக்கு மட்டும் அந்த பிளேயர்களுக்கு மட்டும் கொடுத்துருப்பாங்க போல் இருக்கு. ஸ்பெஷலான அவார்டு மாதிரி ரிங்குலேருந்து இந்த தானே இந்த டைமண்ட் வந்திருக்குன்னு அதை ஆள் கரெக்டாக இதுலேருந்து தான் வந்திருக்குன்னு கான்ஃபிடண்ட்டாக அப்படியே உறுதியாக சொல்லிவிட்டு அப்படியே அடுத்தாப்பில் இப்போது அந்த வின்னிங் டீமில் விளையாண்ட எல்லாத்தையும் அப்படியே பார்த்து அவங்க கையில் உள்ள ரிங்கெல்லாம் டைமண்ட் இருக்கா இல்லை மிஸ்ஸிங் ஆகுதான்னு போய் ஒவ்வொருத்தனா ஆள் எல்லாத்தையும் அப்படியே வம்பில்
நிமிர்த்துக்கிட்டே போய் செக் பண்ணுவான் பாருங்க. படத்தில் இந்த சீன் எல்லாம் செம்ம சிரிப்பாக இருக்கும். கார்லங்க ஒருத்தன் அப்படியே சேஸ் பண்ணி அப்படியே வம்பளுக்க அவர் நடுவரில் காட்டுவார். அப்போ இவன் அப்படியே கையில் இருக்கா விரல் இருக்கான்னு அப்படியே பார்த்துட்டு போவான். இன்னொருத்தன் ட்ராக்கில் அப்படியே ரேஸ் ஓட இவனும் அவருக்கு சவிசமமாக அப்படியே ஓடிக்கிடி அப்படியே கையில் அப்படியே ஓடுறப்ப பார்ப்பான். அப்புறம் இன்னொருத்தங்க லெட்டரை போஸ்ட் பண்ண இந்த போஸ்ட் பாக்ஸுக்குள்ளே அப்படியே கையை விடுவாப்புல. இவன் உள்ளே இருந்து அவர் கையை பிடிச்சிக்கிட்டு செக் பண்ணிட்டு அப்புறம் இன்னொருத்தர் ஆம் ரெஸ்லிங், இந்த கை ரெஸ்லிங் ஆம் ரெஸ்லிங் பண்ணுவாங்க இல்லையா, அதில் சேலஞ்சு பண்ணி அவன் கையை அப்படியே செக் பண்ண அவர் கையோட அப்படியே ஆளையும் சேர்த்து தூக்கி அடிச்சிருப்பாப்ல. அப்புறம் இன்னொருத்தன் பாத்ரூமில் குளிக்கிறப்ப இவன் வேணும்னே டவலை வச்சு அவர் பின்னாலே பட்டார்னு அடிச்சு போடுவான். பதிலுக்கு அவர் மோதிர கையால் நம்ம ஆள் மூஞ்சி மேலே ஒன்று போட ஆள் அந்த மூஞ்சி மார்க்கை வச்சு அதில் எதுவும் டைமண்ட் மிஸ் ஆகிருக்கான்னு பார்த்துக்கிட்டு அடுத்ததாங்க பாய்ஸ் டாய்லெட்டில் இவன் பக்கத்தில் போய் நின்றுக்கிட்டு அப்படியே விரலை பார்த்து இருக்கா என்னன்னு, இந்த மோதிரம் இருக்கா என்னன்னு எட்டி எட்டி பார்ப்பான். பதிலுக்கு அந்த ஆள் சிரிக்கிறான். கே பயல்கிட்ட போய் மாட்டிக்கிட்டான்னமோ ஆள் ஓடுவான். அடுத்ததாங்க ரக்பி டீமோட கோச்சு அவர் வீட்லேயே செத்து போய் கிடக்கவும் போலீஸு அவங்க என்னதுன்னு எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு கேஸு கடைசியாக சூசைடுன்னு க்ளோஸ் பண்ண பார்க்குறாங்க. ஆனால் நம்ம ஆள் மட்டுங்க இல்லை இது கண்டிப்பாக மர்டர் தானே அடித்து பேசி கூட எவிடன்ஸுகள்லாம் காட்டி போலீஸ் உயரதிகாரி அம்மாவுக்கே டஃப் கொடுத்துட்டு அவங்க மூஞ்சிகளெல்லாம் கறியை பூசிட்டு போவான். அப்புறம் இந்த டைமண்டு இது வின்னிங் டீம்ஸு எல்லாத்து கையிலையும் இருக்குது, எவன் டீமே மிஸ்ஸிங் ஆகலைன்னு ஆள் போச்சு ஒரு நம்ம டெட் எண்டில் மாட்டிக்கிட்டோன்றாப்ல அப்படி பேச அப்போது இவங்க அந்த வின்னிங் டீமில் ஒருத்தன் பாதியிலேயே இன்ஜுரி ஆகி போயிட்டான், அவனுக்கு ரிங்கு கொடுத்துட்டாங்க, நீ அவனை செக் பண்ணியா அப்படின்னா பார்த்தா நம்ம ஆள் அந்த ஒருத்தனை மட்டும் செக் பண்ணியிருக்க மாட்டான்னாவும் ஆளுக்கு இப்போ தாங்க ஓகே கேஸில் இன்னும் உயிர் இருக்குன்றாப்புல கொஞ்சம் நம்பிக்கை வருது. அப்புறம் இந்த பொண்ணுகிட்ட சரி நீங்களும் உங்கள் அப்பார்ட்மெண்ட்டுக்கு போனால் உங்களையும் கொண்டுட போகிறாங்க, நீங்கள் வேணால் வாங்கலை நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டு ஆள் இப்போ அவளை கூப்பிட்டு போய் நைட்டு அவள் கூட பெட்டில் மல்லு கட்டிக்கிட்டு கிடப்பான். அதுவும் சுற்றி எல்லா விளக்குகளும் பார்க்குங்க. நாங்கள் கூட இப்படியெல்லாம் செக்ஸ் வச்சுக்கிட்டது இல்லையடா அப்படின்றாப்புல எல்லாம் அப்படியே ஏக்கத்தோடு பார்க்கும். விடிஞ்சதும் ஆள் அந்த கடைசி டீம் பிளேயரை தேடி அவன் வீட்டுக்கே போக பார்த்தா ஸ்கூல்லலாம் நமக்கு பிடிக்காத வாத்தியார்களை பாத்ரூம் செவுத்தில் போட்டு கிறுக்கி வச்சுருப்போம்ல பேர் எழுதி, அந்த மாதிரி ஊருக்காரங்க எல்லாம் இந்த ரக்பி பிளேயர் போட்டு கிளின்னு கிழிச்சிருக்காங்க. வீட்டில் அவங்க அப்பா அம்மா மட்டும் தானே அவன் வீட்டில் இருக்காங்க. அப்பங்காரன் ஆள் கதவை தொட்டவும் ஆள் கன்னை எடுத்து காட்டினாப்லையே யாரா நீயே அப்படின்னா சார் இவன் நான் உங்கள் பையனோட மிகப்பெரிய ஃபேன் சார் அப்படின்னவும் அப்பா அம்மாக்காரி தாங்க ஏங்க விடுங்க அவர் நம்ம பையனோட ஃபேனு தான் அப்படின்னு உள்ளே கூப்பிட்டு வந்து பேச்சை போட்டு கடைசியாக மேலே பிள்ளையோட ரூமுக்கே போய் அப்படியே ரூம் டூர் காட்டுவாங்க. பார்த்தீங்களா பிளேயரு எந்த அளவுக்கு போட்டியில் தோத்த விரக்தியில் ஆப்போசிட் பிளேயர்களை கொல்லணும் குத்தணும் சாகடிக்கணுன்றாப்புல ஏதோ சைக்கோ மாதிரி ஸ்கெட்செல்லாம் போட்டிருக்கவும் பையன் எங்கன்னு விசாரிக்க புள்ள போட்டியில் தோத்த விரக்தியிலே மண்டை கோளாறாகி மண்டை குழம்பி மென்டல் ஆகிட்டான்னு ஊருக்குள்ளே பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்காங்களாம். ஆனால் இப்போ ரீசண்டாங்க அங்கேயும் காணா போயிட்டான்னவும் ஏசு இவனுக்கு ஒருவேளை இந்த டால்ஃபின் திருட்டுலையும் இவனுக்கு ஏதோ மோட்டிவ் இருக்குன்னு புரிய வருது. ஆனால் ஆள் எங்கே தான் காணா போயிட்டான்னு தெரிய வரலங்க. அடுத்ததா ஊருக்குள்ளே வண்டி அப்படியே ஓட்டிகிட்டு போக அங்கங்க விளம்பர ஷூட்டிங்காக ஃபேமஸான ஒரு ரக்பி பிளேயர் வந்திருப்பார். ஆடில் நடிக்க பார்த்தா அவரை யாரோ கடத்திட்டு போகவும் நம்ம ஆள் கடத்தல்காரங்களை அப்படியே காரில் சேஸ் பண்ணிக்கிட்டே போவான். கடத்தல்காரங்க துப்பாக்கியெல்லாம் வச்சுக்கிட்டு சுட இவன் கார் அப்படியே வளைச்சி ஓட்டிக்கிட்டு போவான். ஒரு பில்லட்டை அப்படியே வாயிலேயே அப்படியே கடிச்சிக்கிட்டு பிடிச்சிட்டு அப்படியே ஓட்ட ஆள் ஒரு இடத்துலங்க அப்படியே காரை கரப்பாம்பூச்சி மாதிரி கவுத்து விட்டுற அவங்க கடத்தல்காரங்க எஸ்கேப் ஆகி ஓடி போயிடுவாங்க. இங்கிட்டு ப்ரெஸ்ஸு அவங்க போட்டு போலீஸ் அம்மாவை போட்டு கிளின்னு கிழிக்கிறாங்க. என்ன ரக்பி பிளேயர் இவ்வளோ பெரிய ஃபேமஸான பேர் காணாம போயிருக்காப்புல, என்ன நீங்கள் பிடிக்கிறீங்களா என்ன பண்ணுறீங்க அப்படின்னு இவங்க நாங்கள்லாம் அதெல்லாம் சட்டம் தன் கடமையை செய்யும் அப்படின்ட்டு அவங்களுக்கு ரூமுக்கு வந்தால் அங்கே இவங்களுக்காக ஏசு அப்படி உட்காந்துக்கிட்டு நான் அவன் யாருன்னு எனக்கு தெரியும், நான் அவனை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு இவளும் அவன் அப்படியா என்ன சொல்லு அப்படின்னு கேட்பா. டால்ஃபினை யார் கடத்திட்டு போனாங்கன்னு தெரியும், அதுக்கு காரணம் இந்த ரே ஃபிங்கிள்ன்ற ரக்பி பிளேயர் தான்னு கேஸுக்கு கிடைச்ச மொத்த லீடையும் அப்படியே சொல்ல அந்த அம்மா நம்ம ஆள் அப்படியே கிஸ் பண்ணி நம்ம ஆளை இவ பக்கம் வளைச்சி போட பார்க்குது. இவன் அந்த அம்மாவோட அந்த செக்ஷுவல் அட்டம்ப்ட்டுக்கெல்லாம் அவள் வசியத்துக்கெல்லாம் மசியாமல் போமா அப்படின்றாப்லே ஆள் கிளம்பி அடுத்ததாக அந்த பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு போவாங்க. கூடவே இந்த ஆளையும் கூப்பிட்டு போகிறாப்லங்க.
அவ டாக்டர்கிட்ட சார் நம்ம ஆள் இவர் ஃபோனில் கேம் விளாண்டு பைத்தியம் ஆயிட்டா அப்படின்ட்டு அட்மிட் ஆக உங்கள் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துடுறீங்களா சார் அப்படின்னு ப்ளீஸ்ன்னு எவ்வளவோ கெஞ்சி பார்க்குறா. இவனும் அங்கே அதுக்கு தோதா அப்படியே பைத்தியம் மாதிரி நடித்து காட்டுறாப்லையே. அப்படியே அவங்க டாக்டருக்கு கூட இவன் அப்படியே நடிச்சு காட்டிகிட்டே போவான். அவங்க டாக்டர்லாம் அப்படியே பேச்சை போட்டுட்டு போகும். இவன் அந்த கேப்புக்குள்ளங்க ஹாஸ்பிட்டலில் ஒரு ப்ரைவேட் ரூமுக்குள்ளே போய் அந்த ரக்பி பிளேயர் அவர் ஃப்ளைட்டில் அப்படியே மொத்தமாக தூக்கிட்டு வீட்டுக்கு வந்துடுவான். அதே சமயம் இந்த பக்கம் போலீஸ் ஸ்டேஷன்லங்க இவர் உயரதிகாரி அம்மாவுக்கு அவளுக்கு இவன் லைட்டாக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு போல் இருக்கு. அவன் அடிக்கடி எதையோ டெஸ்கில் பார்த்துக்கிட்டே இருக்காளே அப்படின்ட்டு அவள் போன அப்புறமா டெஸ்க் அப்படி நோண்டி பார்த்துட்டு நம்ம ஆளுக்கு ஃபோன் அடித்து சொல்லுவாப்ல, அடி இந்த காணா போன இந்த ரே ஃபிங்கிள்ன்றவன் இந்த உயரதிகாரி பொண்ணு என்னோட டிபார்ட்மெண்ட் ஹெட்டுக்கு தேங்க்யூன்னு ஒரு பர்சனல் லெட்டர் கொடுத்துருக்காண்டா, அது இவன் டெஸ்க்லேயே வச்சிருக்காடான்னா இவன் இப்போ வீட்லேயே ஏன் இந்த ரே ஃபிங்கிளுக்கும் இவளுக்கும் என்ன சம்மந்தமாக இருக்கும்னு அப்படியே நைட்டு பூரா அப்படியே விலங்குகளாக சேர்ந்து அப்படியே யோசிச்சுக்கிட்டு இருப்பான். கூட ஒரு குரங்கும் சேர்த்து இவனோட அப்படியே மேட்சுக்காக யோசிச்சுட்டு இருக்கோம். ரே ஃபிங்கிளுக்கும் இந்த ஐன்ஹார்ன் பொண்ணுக்கும் என்னதான் லிங்க்கு அப்படின்னு சரி அவங்க பேரை திரும்ப சொன்னாலாச்சு எதனா லீடு கிடச்சிரும் அப்படின்ட்டு ரே ஃபிங்கிள் ஐன்ஹார்ன் அப்படின்னு திரும்ப சொன்னப்பா சொல்ல பார்த்தா அப்பவும் லீடு கிடைக்காதுங்க. அப்போன்னு இந்த நாய் வரவும் உனக்கு என்ன வேணும் டாக் ஃபுட்டா, அதுக்கெல்லாம் காசு இல்லை பாத்தியா, இந்த டால்ஃபினை கண்டுபிடிச்சாதான் நமக்கெல்லாம் பூவா, இல்லைன்னா பூவா இல்லை நோ பூவா அப்படின்னு அனுப்ப அப்போ அந்த நாய்ங்க அது அருமையாக இவனுக்கு கேஸில் டெட் எண்டில் மாட்டினவனுக்கு தான் ஓனருக்கு இப்படி லீடு கொடுக்கும் பாருங்க. எப்படின்னா ஒரு நியூஸ் பேப்பரில் போய் அப்படி காட்டும், ஐன்ஹார்ன்ற பொண்ணு ஹைக்கிங் போனப்ப மிஸ்ஸிங் காணாமல் போயிருக்கா, பேர் ஐன்ஹார்ன்ற பொண்ணுன்னு வரவும் ஆஹா இந்த ஹெட்டு இவ பேரும் ஐன்ஹார்ன் தானே, ஒருவேளை ஓஹோ அந்த ரே ஃபிங்கிள்ன்ற ரக்பி பிளேயரு அவன் தான் மென்டல் ஹாஸ்பிட்டல்லேருந்து எஸ்கேப் ஆகி இந்த ஹைக்கிங் போன ஐன்ஹார்ன் பொண்ணை அவள் உடம்பை எடுத்துக்கிட்டு ஒரு ஐடென்டிட்டி மாதிரி ஒரு ஆள் மாற்றம் பண்ணி அவன் உருவத்தில் இவன் வாழ்ந்துக்கிட்டு இருக்கானோ, அப்போ நம்ம தேடுற இந்த ரே ஃபிங்கிள்ன்ற இவன் தான் இந்த ஐன்ஹானா, ஐயோ சை நான் அவனை கிஸ் வேறு பண்ணிட்டேனேன்ட்டு கருமன்ட்டு நைட்டு பூரா வாய் அப்படியே பாத்ரூமில் விட்டு பினாயிலாம் ஊற்றி கீத்தி பார்த்து கதறிக்கிட்டு கிடப்பான். இப்போ விடிஞ்சதும் இங்கிட்டு இவன் நினச்சாப்புல இவ தாங்க அந்த கடத்தப்பட்ட ஃபேமஸான ரக்பி பிளேயர்கிட்ட கடத்தி வீரவசனம்லாம் பேசி போய்ச்ச போட்டுக்கிட்டு இருக்க. அவரு முழிப்பாப்லங்க, ஏம்மா நீ யாருமா, ஏதோ நான் ஆம்பளை சோக்கில் ஏதோ தெரியாமல் பண்ணியிருப்பேன், எப்போவோ எதனா பண்ணியிருப்பேன், அதுக்காக இப்படி கிட்னாவா மன்னிச்சிருமா அப்படின்னு பேசுவார். ஏசு அங்கே அப்படியே ஒளிஞ்சிக்கிட்டு இவங்க என்ன பேசிக்கிறாங்க அப்படியே பார்த்துக்கிட்டு வருவான். இவன் ரக்பி பிளேயரு இருடி செல்லம் நான் வந்துடுறேன் சரியா அப்படின்ட்டு அவருக்கு ஒரு நல்ல ஒரு பச்சக்குன்னு ஒரு வாயை வச்சு ஒரு முத்தத்தை போட்டுவிட்டு அவன் அங்கிட்டு கிளம்புறா. இங்கிட்டு நம்ம ஆளுங்க பார்த்தீங்களா சீரியஸான இடத்துலையும் சிரிப்பு காட்டிக்கிட்டே வர்றான் பாருங்க. இங்கேருந்து இங்கே இப்படியே தாவியே வந்து ஸ்டெப்பில் பிடிச்சி வந்துடலாம். அதை விட்டுவிட்டு இவன் பாட்டுக்கு அப்படியே போட்டுக்குள்ளே குதிச்சு இந்த மோட்டரை வேற கையிலே வச்சு வேற எடுத்துகிட்டு வந்திருக்கான். அந்த மோட்டரை வத்தியே வச்சு போட்டை ஓட்டிக்கிட்டு அப்படியே கொஞ்சம் தூரம் வந்ததும் ஸ்டெப்ஸில் ஏறி ஆள் ஐயோ சக்க சிரிப்பு பண்ணுவாங்க. இங்கிட்டு அடியாட்கள்ங்க அவங்க இந்த ஆளை பிடிச்சி இருறா மாப்பிள்ள உன்னோட பெட்டு தானே இது அப்படின்ட்டு அவங்க டால்ஃபின் அது அனிமல்லையே ஃப்ரெண்ட்லியான ஒரு ஜீவன் இல்லையா, அதை போய் வம்பிழுத்துக்கிட்டு கிடக்காங்க. டால்ஃபின் ஃப்ரெண்ட்லியான ஜீவன் மட்டும் இல்லைங்க, ரொம்பவே இன்டெலிஜென்ட்டும் கூட. எப்படின்னா வம்பிழுக்கிறவங்க கெட்டவங்கன்றதை சென்ஸ் பண்ணி அந்த பேட் எனர்ஜியை சென்ஸ் பண்ணி அவங்க மேலே அப்படியே தண்ணியெல்லாம் தெளிச்சு விட்றோம். அவங்க சரியான கோபத்தில் அதை கொள்ற மாப்பிள்ள அப்படின்ட்டு ஒருத்தன் அப்படி தண்ணிக்குள்ளே ஊசி வச்சுக்கிட்டு இறங்க பார்க்க அப்போ நம்ம ஆளுங்க அவங்கள அப்படியே மட்டை ஆக்கி கடைசியா இப்போ கடத்தப்பட்டவரை அவரை அப்படி மீட்கிறதுக்காக அப்படி மேலேருந்து ரோப்பெல்லாம் போட்டாப்புல அப்படியே ஹீரோ மாதிரி வந்து காப்பாற்ற பார்க்க அங்கங்க அந்த பொம்பளை ரூபத்தில் இருக்க அந்த ஆம்பளை போலீஸு அவன் நம்மளுக்கு ஆளை கண்ணை காட்டி கொன்றுவேண்டா சுட்டுருவேன் அப்படின்ட்டு வாக்கி டாக்கியில் வேற போலீஸ் டீம்கிட்டையும் கடத்திடப்பட்டவன் நம்ம ஏஸ் வெண்டூரா தான் வாங்க நான் பிடிச்சிட்டேன் அப்படின்ட்டு போலீஸ் டீமெல்லாம் கூப்பிட்டுட்டா. போலீஸ் டீமில் உள்ள ஏஸ் வெண்டூராவோட ஃப்ரெண்டுங்க அவர் ஏஸோட ஆளை பிடிச்சி உன் ஆள் பிடிப்பட்ட வித்தியாசத்தெல்லாம் சொல்லி அவளையும் கூடவே கூப்பிட்டு வர்றாப்புல. இங்கிட்டு நம்ம பசங்க முதல்ல அந்த ஆளை சுடுமா, முதல்ல இவனை சுடுமா, இவனை சுட்டுருமா, என்ன சுட்டுட்டு அவனை கொள்ளுமா, அவனை சுட்டுட்டு இவனை கொள்ளுமான்னு அடிச்சுக்கிட்டு இருக்க. சரி உனக்கும் வேணாம் எனக்கும் வேணாம் இருறா முதல்ல நான் அந்த டால்ஃபினை சுடுறேன்ட்டு போவா. அப்போ ஏசுங்க பார்த்துமா நீ கேமில் ப்ரெஷரை ஹேண்டில் பண்ண தெரியாத மாதிரி நீ இங்கே டால்ஃபினை சுட சொரப்பிட போகிற அப்படின்னா அவள்
செம்ம கட்டுப்பில், என்னடா சொன்னேன், ப்ரெஷரை ஹேண்டில் பண்ண முடியாதுன்னடா சொன்னேன் அப்படின்னு, யாரா சொன்னேன் அப்படின்ட்டு. கூடவே டிவியில் அந்த ரே ஃபிங்கிள்ன்ற ஆள் கேமில் அந்த சொதப்பின மொமெண்ட்டை, அதுலேயும் ஆப்போசிட் ஜெயிக்கக்கூடிய அந்த வின்னிங் மொமெண்ட்டை காட்டவும் இவர் கடுப்பாகி அப்படியே டிவியை சுற்றுவாப்புல. இந்த டைவர்ஷனை யூஸ் பண்ணி ஏசு அவள் கண்ணை தட்டி விட்டுவிட்டு அவள்கிட்ட அப்படியே சண்டை போடுவான். அவள் சக்க அடி போட்டு நம்மளை போட்டு வெளுத்து எடுப்பாங்க. இவர் என்னப்பா ஒரு பொம்பளைகிட்ட போய் அடி வாங்குறியாப்பா அப்படின்னா, அப்படியே அது பொம்பளை இல்லைரா அப்படின்றாப்லையே ஆள் அவன்கிட்ட ஃபைட் பண்ண. அப்போன்னு போலீஸும் வந்துடுவாங்க. வந்து எய்ம் பண்ணி நம்ம ஆட்களை அப்படி நிற்க, போலீஸ் டீமில் இவங்க அந்த அம்மாளுக்கு ட்ரை பண்ணிட்டு இருப்பாரு. அதுக்குன்னு இங்கே போடு அப்படிதான் அடிமா அடிமா அப்படிதான் இவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு கிடக்கும். இவன் ஒரு கட்டத்தில்ங்க ஏசு அடிச்சு பறக்க விட்டுக்கிட்டு அப்படியே போலீஸை சுடுங்கடா பாய்ஸ் சுடுங்கடா அப்படின்னா, அப்போன்னு நம்ம ஆள் இவ இந்த போலீஸை அப்படியே கன் பாயிண்டில் நிறுத்திடே, யானாவது யானை சுட்டிங்க கொண்டுருவேன் அப்படின்னு மிரட்டினாப்லையே வருவா. உயரதிகாரி அவள் கிடக்கிறா, பரவாயில்ல சுடுங்கடா, அப்போ அவன் செத்தா சாப்பிட்டோம், பரவாயில்ல சுடுங்கடா அப்படின்னு சொல்ல, அப்போ தாங்க ஏசு போலீஸ்கிட்ட, அடே இவங்க தான்டா நீங்கள் தேடுற அந்த ரே ஃபிங்கிள்ன்றவன் ஆள் பொம்பளையோட ஐடென்டிட்டியை திருடி உங்கள் போலீஸ் எக்ஸாமில் எழுதி உங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்கே போலீஸ் ஆகியிருக்காடா அப்படின்னு. ஆள் ஒரு ஆம்பளடா அப்படின்னு, நம்மளண்ணா இங்கே பாருங்கடா அப்படின்ட்டு அவள் தலையை முதல்ல பிடிச்சி அப்படியே ஆட்டுவான். பார்த்தா விக் இல்லைங்க, அது ஒரிஜினல் தாண்டவும். அப்புறம் சரி இருங்கடா அப்படின்ட்டு சட்டை அப்படி துறக்க பார்த்தா அவளுக்கு பூப்ஸ் எல்லாம் வேற இருக்கும். போச்சு, அவள் உண்மையிலே பொம்பளை தான் போல, செத்தோம் அப்படின்னு நினச்சிருவான். அப்புறம் இருங்க ஓஹோ நீ ஆப்ரேஷன் மூலமாக மாறினவளா, இரு அப்படின்ட்டு அவள் பேண்ட் அப்படி கலட்டி பார்த்தா அதுலேயும் பொண்ணுன்னு ப்ரூஃப் ஆயிரும். அங்கங்க ஏஸ் வென்டுராக்கு ஒரு லூசராக இருக்கதே சுத்தமாக பிடிக்காது. இதுக்கு முன்ன எல்லாத்தையும் பழிச்சிருப்பான், டேய் நீ ஒரு லூசர்ரா, நீ ஒரு லூசர்ரா அப்படின்னு. ஆனால் இப்போ இவனும் லூசரா, அதுலேயும் இவனுக்கு பிடிச்ச டிடெக்டிவ் வேலையிலேயே நம்ம இப்படி தோத்து ஒரு லூசரா ஆகிட்டோமேனு அப்படி தோத்து போய் அப்படி நிற்க செம்ம பெயின்ஃபுல்லாக இருக்கும் இது அவனுக்கு. அப்போங்க இவர் டே ஏசு இங்கே வாடா அப்படின்னு கூப்பிட்டு ஒன்று காட்டவும், இவனுக்கு இப்போ தாங்க முகத்தில் பொலிவு வந்து போன உசுறு வந்துருச்சு அப்படின்றாப்புல. அவளை அப்படி திருப்பி காட்டவும் பார்த்தா அவன் ஜெட்டி பின்னாலங்க மொத்த 400 ரூபாயும் அப்படி அந்த கால் இடுக்குள்ளே வச்சு அப்படியே பின்பக்கம் அப்படியே வச்சு ஒழிச்சு வச்சிருக்கவும், உடனே போலீஸ் டீமில் உள்ளவங்க எல்லாம் அப்படியே கக்கு துப்பிட்டு இருப்பாங்க. எல்லாத்துக்கிட்டையும் கிஸ் பண்ணி போலீஸ் வேலையை காட்டியிருக்கா போல் இருக்குதுங்க. கடைசியாக போலீஸு தன்னோட உயரதிகாரி ஹெட்டையே ஐன்ஹான் என்னும் ரே ஃபிங்கிளை அரெஸ்ட் பண்ணி அப்படி கூட்டு போக, நம்மளால இந்த ஃபேமஸ் ரக்பி பிளேயரை அவரை காப்பாற்றி அப்படியே நேராக ஸ்டேடியத்துக்கு மேட்சுக்கே கூட்டு போவாப்புல. அங்கே இவங்க டால்ஃபினையும் அந்த மேஸ்காட்டையும் மீட் எடுத்துகிட்டு வந்ததுனால டால்ஃபின் எஃப்சி டீமுங்க ஆடியன்ஸுக்கு எல்லாம் அப்படியே பயங்கர ஆரவாரம் பண்ண, கடைசியாக ஏசு அவன் ஆளோட அப்படியே ஒன்று சேர்ந்தாப்புல அப்படியே நிற்க, அப்போங்க ஏசுக்கு ரொம்ப நாளாக ஆட்டம் காட்டின அந்த புறா அது இப்போ மேட்ச் நடக்கையில் டீம்மேட்ஸ் பெஞ்சில் அவங்க ட்ரிங்க்ஸ்லேயே அப்படியே உட்காந்துருக்கோம். இவன் அதை பிடிக்க அப்படியே கஷ்டப்பட்டு அப்படியே ஆடாமல் அசையாமல் அப்படியே பொத்துனாப்பில் அப்படி போனால், ஆப்போசிட் டீமில் ஈகிள் மேட்ச் காட்டுங்க அவன் வந்து அசால்ட்டாக பூராவை அடைச்சிப்பேன் அப்படின்னு தட்டி விடவும், ஆள் அடே அதை பிடிக்க நான் எவ்வளோ கஷ்டம் தெரியுமாடா, என் சோத்தில் எப்படி மண்ணை வாரி போட்டியாடா அப்படின்ட்டு போட்டு அடி அவரை போட்டு அடி பொழக்கிறான். அப்போ ஒன்று கேமராவெல்லாம் நம்ம ஆளை ஃபோக்கஸ் பண்ணி, இவர் தாங்க நம்ம டால்ஃபின் மீட் எடுத்துட்டு வந்த அந்த பெட் டிடெக்டிவ் மிஸ்டர் ஏஸ் வென்டுரா அப்படின்னு மொத்த ஸ்டேடியமும் கத்துவாங்க. அப்போ நம்ம ஆளு இவன் அதுக்கெல்லாம் சட்டை கூட பண்ணாம இவன் பாட்டுக்கு அந்த ஈகளை போட்டு அப்படியே சண்டை போட்டு மல்லு கட்டிக்கிட்டு கிடக்க, கடைசியாக தாங்க மக்களுக்கு அப்படியே ஹாய் காட்ட அங்கே இந்த படம் முடியும்.